ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க ஐஸ்வர்யா. ஓகே, எல்லாருக்கும் எபிசோட் சீரீஸ் பிடிக்குதா இல்லையா? பிகாஸ் ப்ரீவியஸ் சீரீஸ் மேலே இந்த சீரீஸ்க்கு ஏன் நீங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக போடுறீங்க? கொஞ்சம் போடுங்க. எப்படி இருக்குது, என்ன ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் மை நரேஷன். இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. ஸோ அவங்க எப்படி சொன்னாங்களோ என்னால் அப்படியே தான் சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி பேசினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அப்புறம் கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பிகாஸ் இங்கே வெதர் ரொம்ப கூலாக இருக்குது. ரொம்ப கூலானா ரொம்ப கூல். நாங்கள் மார்னிங்லேருந்து ஃபேனே ஆன் பண்ணலைன்னா ஒரு தடவை திங்க் பண்ணுங்கள். அண்டு ஸ்வெட்டர் கூட போட்டுட்டு சுற்றிட்டே இருக்கேன். அவ்வளோ கூலாக இருக்குது. பீக் வின்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது டெம்பரேச்சருங்க. இன்னும் கம்மியாகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுல்ல, அதுதான் கோல்டு. கொஞ்சம் வாய்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே தென் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்? தட் தேவா வந்து ஐஷுவை ரொம்ப ஜாகிரதையாக ஹாஸ்பிட்டலில் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ, ஒரு பார்ட்னராக அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க தேவா. ஸோ அண்டு ஜரீனா வந்து அவங்களுக்கு ஜெரினா கூட அவங்க பற்றி டேக் கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பசங்களுக்காக நைட்டு வீட்டுக்கு போவாங்க. பட் ஐஷு பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க வீட்டுக்கு போயிட்டு கூட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வருவாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேவா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. தைரியம் சொல்லிவிட்டு ஐஷுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு. அண்டு ஜரீனா வந்து என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கேன்னு ஐஷுவா கேட்டும்போது தேவா நைட்டு பிஹேவியர் எப்படி இருந்ததுன்னுது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜரீனா கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் ஐஷுக்காக அட்லீஸ்ட் தேவா இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க லைஃப்பில் ரொம்ப பிஸியாகிடுவாங்க. ஓன்லி ஃபோன் கால்ஸு சேட்ஸில் மட்டும்தான் ஒருத்தர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டீப்னர் ஆகிட்டே இருக்கும் டே பை டே. ஸோ இந்த டூ மச் ஆஃப் ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, இதில் இவங்க ரொம்ப பிஸி லைஃப்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்னு நினச்சிட்டு எங்கேயாவது போகலாம் பசங்கள் கூட அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். எங்கே போகிறாங்க, எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னது இப்போ பார்க்கலாம். ஸோ இவங்க இப்போ இவங்க அடிக்கடி பேசிட்டே இருக்காங்களா. ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. யார்? தேவா, அவங்க அம்மா, ஐஷு அண்டு ஜரீனா அண்ட் ஃபேமிலி. லைக் ஜரீனா அவங்க பசங்க, அவங்களுக்கு ஒன் பாய் சைல்டு அண்ட் ஒன் கேர்ள் சைல்டு இருப்பாங்க ஜரீனாவுக்கு. அண்ட் அவங்க அம்மா அப்பா இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி. ஸோ எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லோரும் சரி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் இந்த அவுட் ஆஃப் சென்னை எங்கேயாவது கொஞ்சம் சென்னைக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போயிட்டு ஒரு 2 days என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க விஜிபி வாட்டர் வேர்ல்டு ஏதோ இருக்குது மகாபலிபுரம் கிட்ட. ஸோ அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு அங்கேயே ஹாப்பியாக அந்த பீச்சு, அந்த வாட்டர் வேர்ல்டு அண்டு வாட்டர் வேர்ல்டு தானே அது கூட, அம்யூசிங் பார்க், வாட் எவர் இட் இஸ், ஒரு அம்யூசிங் பார்க்கு போயிட்டு அங்கே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பசங்க கூட நெக்ஸ்ட்டு டே மகாபலிபுரம் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்து
வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிப்பாங்க. பிளான் பண்ணிக்கிட்டு கிளம்புவாங்க. கிளம்புனது ஃபஸ்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. பீச்சுக்கு போனதுக்கப்புறம் பீச்சில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸும். இவங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் தேவா மதர் அண்டு ஜரீனாவோட மதர். அவங்க மட்டும் அந்த பீச் கோர்ஸ் ஷோர் மேலே, அந்த சாண்ட் மேலே உட்காந்து பசங்க விளாடுறது ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப வாட்டருக்கு ரொம்ப கிட்டையாக போகாதீங்க, கொஞ்சம் தூரமாகவே விளாடுங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க மதர்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க பசங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் இவங்க ஹாப்பியாக விளாடுவாங்க பசங்க கூட. அதுக்கப்புறம் அந்த பீச்சோட அருமை தானே சொல்லுவீங்க, பியூட்டி என்ஜாய் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஈவினிங் வரைக்கும் அந்த வாட்டர் லேண்டில் இருக்கிற அந்த வாட்டர் லேண்டு, ரெயின் வாட்டர் ஃபோர்ஸு, பூல் ஜம்ப்ஸு இதெல்லாம் இருக்கும்ல வாட்டர் லேண்டில், இதெல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணும்போது ஜரீனா, ஐஷு அண்ட் தேவா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஈவினிங்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ஜரீனா மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவாங்க. தேவா அண்டு ஐஷு தனியாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேட் பிளேஸ் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு எல்லாரும் அவங்க கிட்டேயா போகும்போது பசங்களை அவங்க கிட்டே இருந்து தூரமாக கொண்டு வர்றது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேவா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் ஆனதும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இங்கேயே எங்கேயாவது ரூம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கலாம், நாளைக்கு மார்னிங் பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரம்க்கு போயிட்டு அது கூட பசங்களுக்கு காமிச்சிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சதும் பேரண்ட்ஸ் கூட சரி அப்போது அப்படின்னு சொன்னதும் ஒரு 2 ரூம்ஸ் புக் பண்ணுவாங்க. அங்கே கிட்ட இருக்கிற ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி இவங்க 2 பேரும் ஒரு ரூமில் தான் இருக்கணும். ஸோ ஜரீனா என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, ஜரீனாவோட அம்மா அண்டு நம்ம தேவாவோட அம்மா ஜரீனா ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி, பசங்க எல்லாரும் சேர்த்து ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணதும் அது என்ன எப்படி எதுக்கு, நான் என் டாட்டர் தேவா மதர் இல்லை நான் தேவா கூடயே இருக்கேனே, உங்களுக்கு எதுக்கு, பசங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏதோ சொல்லுவாங்க. சொன்னதும் ஜரீனா இல்லை ஆண்டி, பசங்க எப்பவும் என்கிட்ட தான் இருப்பாங்க, பட் தேவா எப்பவும் எங்கள் கிட்ட இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ பசங்க தேவா கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு நைட்டு தானே, பசங்க கூட விளாடட்டும், அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க என் பசங்க சத்தம் போட்டுகிட்டே இருந்தால் அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும், தூக்கம் வராது. ஸோ பசங்களை எல்லோரும் சேர்ந்து இருக்கட்டும், நம்ம இந்த ரூமில் இருக்கலாம் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணி தேவாவோட அம்மாவை கூட இந்த ரூமுக்கு தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ தேவா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஹெல்ப்புக்காக. அண்டு தேவா ஜரீனா கிட்ட சொல்லுவாங்க, தேங்க்யூ வெரி மச் ஆண்டி, நான் ஆக்சுவலாக ஐஷுக்கு இன்றைக்கி என்னோடய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் பீச் கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு புரியல, தனியாக டைம் கிடைக்கல இல்லையா. ஸோ அதுக்கு தான். பட் இப்போது ரூமில் நானும் ஐஷுவும் தனியாக இருப்போம், பசங்க தூங்கினதுக்கப்புறமாவது நான் ஐஷுவுக்கு என் மனசில் இருக்கிற அந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஜரீனாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்போது ஜரீனா, எனக்கு புரிஞ்சிச்சுமா, நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த நாளில் இருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன், உன்னோட பிஹேவியரில் கண்ணில் எனக்கு அந்த ஐஷு மேலே உனக்கு இருக்கிற அந்த லவ் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அண்டு இப்போ கூட பீச்சில் இருக்கும்போது நீ ஐஷுவை பார்க்குற அந்த பார்வையில் நீ
அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறேன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இட்ஸ் ஓகே, ஐஷு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு ஐஷு ஹாப்பினஸ் பற்றி பேசுவாங்க ஜரீனா. அப்போது நம்ம தேவா வந்து ஷியோர் ஆண்டி, நான் ஐஷுவை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பேன். நான் அவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்க ஹாப்பினஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு, அது நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா, அப்போது நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்ட்டு சரினா அவங்க ரூமுக்கு, தேவா அவங்க ரூமுக்கும் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பசங்க கூட நிறையா டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் பசங்க ரொம்ப டயர்டாகிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது தேவா ஐஷுவை கேட்பாங்க. ஒரு 2 பேரும் பக்கத்தில் உட்காந்தும்போது தேவா கேட்பாங்க ஐஷுவை, ஐஷு நான் உன்னை கேட்கட்டுமா அப்படின்ட்டு. கேளு தேவா அப்படின்னு ஐஷு சொல்லுவாங்க. இல்லை ஜரீனா ஆண்டி உங்களுக்கு எப்படி தெரியும், அவ்வளோ க்ளோஸ் நீங்கள், இப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ஓ அதுவா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜரீனா அவங்க லைஃப்பில் எப்படி வந்தாங்க அப்படின்னது தேவாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த இதில். அது ஒரு நாள் நான் ஒரு கேம்புக்கு போயிட்டு அந்த கேம்ப்பு முடிச்சுக்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஒரு பஸ்ஸு வந்து என்கிட்ட ஸ்டாப் ஆச்சு. அந்த பஸ்ஸு ஏறி நான் ஒரு சீட்டில் உட்காந்தேன்னா அந்த சீட்டில் என் பக்கத்தில் தான் இந்த ஜரீனா உட்காந்துருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னால் பார்க்க முடியல. ஸோ அதுக்கு தான் நான் அவங்கள கேட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு அவங்கள நான் பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணேன். பட் அவங்க எதுவும் என் கூட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவங்கள சொன்னேன், ஏன் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ்வர்யா. அப்போது அந்த ஆண்டி வந்து என்னை எப்படியோ பார்த்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு நான் எது பண்ணாலும் அப்படின்னு எனக்கு ஒரு லுக்கு கொடுத்தாங்க. பட் ஸ்டில் நான் விடலை. உனக்கு தான் தெரியுமே நான் எப்படி ஆளுன்னு. யாராவது கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அது என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தானே திங்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஜரீனா கிட்ட கூட நான் மறுபடியும் கேட்டேன், பரவாயில்ல சொல்லுங்கள், நான் கேட்குறதுக்கு நான் இருக்கேன், இப்படி அழுதா ஒன்றுமே வராது அப்படின்னு நான் அவங்க கூட பேசுகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அவங்க என் கூட ஒன்றுமே பேசலை, அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட பஸ்ஸு ஸ்டாப் ஆச்சு. பஸ் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அங்கே டீ ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். அவங்க வரவே இல்லை. ஸோ நான் போய் பரவாயில்ல நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் பஸ் ஏறிட்டு போயிட்டே இருக்கும்போது நான் மறுபடியும் கேட்டேன், என்னங்க என்ன ஆச்சு சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் எதுவாக இருந்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. நம்ம யோசிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும் தவிர இப்படி அழவே கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ தான் அந்த ஆண்டிக்கு அந்த ஜரீனாக்கு என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை திரும்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு இல்லைம்மா, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது, இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பரவாயில்ல, எல்லார் லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் உங்கள் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்னால் ஏதாவது செய்ய முடியும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நான் கேட்டேன் ஜரீனாவை. பட் ஜரீனா வந்து இல்லை, இது யாராலையும் சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, உங்கள் பிரச்சனை என்ன தான் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க தட் அவங்க
மேரிட் லைஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு வீடு கொடுத்துட்டு அதில் அவங்களையும் அவங்க பசங்களையும் விட்டுட்டு அந்த ரூம் வந்து எவ்வளோ லைக் எப்படின்னா ஒரு ஷெட்டு மாதிரி, ஒரு அயன் ஷெட் மாதிரி இருக்கும். அந்த ஷெட்டில் என்னையும் என் பசங்களையும் விட்டுட்டு அவங்க எதுவும் கொடுக்காம எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார். ஸோ எங்களால் அங்கே வாழ முடியல, பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவா கிட்ட சொல்கிறாங்க ஐஷு. ஸோ அது கேட்டதுக்கப்புறம் அவங்க, நான் சொன்னேன் இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் தான், உங்களுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இல்லை, உங்கள் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ, அவங்களோட ஹெல்ப் எடுங்க, அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் உங்கள் லைஃப் நீங்கள் லீட் பண்ண முடியாதா? பசங்களுக்கு ஒரு தாயாக நீங்கள் ஹாப்பியாக ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே வர வேலை பாருங்கள் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க ஐஷு. அப்போது அப்படியா, அப்போது ஜெரினா ஆண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு தேவா கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க பசங்களுக்காக அவங்க வாழி தான் ஆகணும், இல்லை அவங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஃபைட்டுக்காக பசங்களை கூட்டிகிட்டு அவங்க அண்ணாவோட சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே வந்து இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நிறையா விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது அவங்க ஒரு மாதிரியாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செட்டில் ஆகுறாங்க. அவங்க பசங்களை படிப்பை வச்சாங்க, எல்லாமே வெரி குட் இப்போது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஐசி அப்படின்னு ஐஷு சொல்லுவாங்க தேவா கிட்ட. அப்போது தேவா ஒரு கொஷின் கேட்பாங்க. ஆமாம், பட் இதெல்லாம் உனக்கு எது நம்பி உன்னை எப்படி நம்பி உனக்கு அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க தேவா. ஓ அதுவா, ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போனோம்னு சொன்னேன்ல, அங்கே நாங்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு நான் நிறைய ஆஃபர் பண்ணியிருக்கேன். பட் அவங்க எதுவும் எடுக்கலை. ஓன்லி ஜஸ்ட் எனக்கு காஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன். காஃபி மட்டும்தான் குடித்தாங்க. பட் நான் வந்து அங்கே ஒரு வெஜ் பிரியாணி அண்டு ஒரு சாண்ட்விட்சு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போது ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க தேவா. அது ஆர்டர் பண்ணி அவங்களுக்குன்னு நினச்சாங்க. பட் அவங்க அதுதான் சொன்னாங்க, சரிண்ணா இதுதான் சொன்னேன், எனக்கு காஃபி போதும், எனக்கு இந்த சாண்ட்விட்சு இந்த பிரியாணி இதெல்லாம் எனக்கு வேணாமா அப்படின்னு சொன்னதும் இட்ஸ் ஓகே ஆண்டி, இட்ஸ் ஓகே சரிண்ணா, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னேன். அண்டு காஃபி குடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலில் இருந்து வெளியே வரும்போது நான் உள்ளே போகும்போது அப்சர்வ் பண்ணேன், அங்கே ஒரு சின்ன பையன் அண்ட் அவங்க அம்மா அங்கே பிச்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் உள்ளே போகும்போது அவங்கள பார்த்தேன். வெளியே வரும்போது நான் அவங்களுக்காக தான் வாங்கினேன் ஆக்சுவலாக. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் சாண்ட்விச் வந்து அந்த பையனுக்கு அந்த பிரியாணி வந்து அவங்கள அம்மாவுக்கு கொடுத்தேன். அது பார்த்ததுக்கப்புறம் சரின்னா என்னை நம்பினாங்க. ஓகே, இவங்களது வெரி பியூர் சோல் மாதிரி இருக்குது. அவங்க எதுவும் கேட்கல. எனக்கும் அந்த ஐடியா இப்போது ஜெரினா இஸ் எல்டர் தேன் ஐஷு இல்லையா? ஸோ நான் அவங்க மேலே நான் ஏஜில் பெரியவங்க, பட் எனக்கு அந்த தாட் வரல. பட் சின்ன பொண்ணு, அப்போது எவ்வளோ எனக்கு ஒரு 17, 18 இருக்கும் அவங்க என் லைஃப் ஜெரினாவை நான் பார்க்கும்போது. ஸோ நான் அவங்களுக்கு பிரியாணி அது கொடுக்கறது அவங்க பார்த்து ஓ இவங்க வெரி பியோர் சோல் மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ தான் என்னை நம்பி என்கிட்ட அவங்க ஃபேமிலி இஷ்யூஸு இதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், நல்லா பேசுவோம், எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ட்டு ஜெரினா பற்றி நம்ம தேவாவுக்கு சொல்லுவாங்க ஐஷு. சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா அப்படின்னு ஜெரினா பற்றி தேவா தெரிஞ்சுப்பாங்க.
சரி, அதுக்கப்புறம் ஐஷு, நான் இன்னொன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கேளு அப்படின்னு ஐஷு சொல்லுவாங்க தேவா கிட்ட. இல்லை, என் பற்றி நான் உனக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், A to Z. என் பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். பட் உன் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. உன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் பற்றி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஐஷுவை தேவா. ஸோ தேவாவுக்கு ஐஷு அவங்க கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, அவங்க லைஃப் எப்படி என்னது சொல்லுவாங்களா இல்லையா என்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா, பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.